தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறார் புரட்சிப்பாளர். அதை உணராமல் பெரும்பான்மை சாதி சமூகமாக இருக்கிறது நாடாராக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்குது. என்னுடைய அன்பு தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற திரைப்படம் பரமசிவன் ஃபாத்திமா. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற அந்த மதங்கள் அந்த உணர்வுங்கிறது மானுடத்தை எப்படி பிளந்து பிரித்து போடுதுங்கிறதுக்கு எத்தனையோ படங்கள் வந்துருக்குது. அந்த வரிசையில் இந்த படம் அதே கருத்தை இன்னும் ஒரு படி மேலே போய் அழுத்தமாக சொல்லுது. தெரியும், உலகெங்குமே இருக்கிற மானுட சமூகங்களை பிரித்து பிரித்து பிளந்து போடுறதுல பெரிய காரணிகளாக இருப்பது, பெரிய சக்திகளாக இருக்கிறது சாதி மத உணர்ச்சி தான். குறிப்பாக எங்களுக்குள்ள தமிழர்கள் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனோங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதில் அது ஐயா காப்பா அரவாணன் எழுதும்போது தமிழ் பேரினம் வீழ்ந்ததுக்கு பெரிய காரணங்களாக போர்க்குணமின்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சி, தன்னின பகை, இதையெல்லாம் பட்டியலிடுறார். இந்த தன்னின பகையே தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறார் புரட்சிப்பாளர். அதை உணராமல் நமக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பாராட்டி ஒருவருக்கொருவர் தாழ்த்தி வீழ்த்தி எவரையும் உயர விடாமல், சமூகத்தை மேம்பட விடாமல் கீழே இழுக்கிற ஒரு பெரிய சதியாக இந்த சாதி மத சகதி இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரும்பான்மை சாதி சமூகமாக இருக்கிறது நாடாராக இருக்குது. அதை எப்படி பிளக்கிறது அப்படின்னு பார்த்தா, நீ இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிக்கிறாங்க. 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். தள்ளி வந்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது என் தம்பி ஊர். அங்கே வந்தால் பெரும்பான்மை மதமாக இந்து மதம் தான் இருக்குது. அதை எப்படி பிளந்து பிரிக்கிறதுனா, நீ தேவர், நீ தேவேந்திரர், நீ பிள்ளை, நீ கோனார், நீ நாடார், நீ முதலியார், நீ செட்டியார்னு பிளந்து பிரித்து கூறுபடும். எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்குது. அதை இணைக்கிறதுக்கு எந்த வழியிலே அதை இணைய விடாது. அதை இணைக்கக்கூடிய இருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு மொழி இன உணர்வு தான். ஒரு அருவாள் கத்தி கோடாரி போல் நம் சதையை வெட்டி பிளக்கும் இந்த உணர்ச்சி. ஆனால் மொழி இன உணர்ச்சி அதை தைக்கிற நூல் ஊசி போல் அதை தைத்து இணைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.